வட பிராந்தியத்தை பொறுத்தவரையில் இலங்கையின் வட பிராந்தியத்திலே இடம்பெறுகின்ற முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று. பல தரப்பினராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 3வது 4வது கிழமைகளில் இந்த நிகழ்வினை நடத்துவது வழக்கம். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், லெக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து நமது யாழ்ப்பாண வர்த்தக மற்றும் கைத்தொழில் மன்றம் நடாத்துகின்ற இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சியானது தொடர்ந்து 6வது ஆண்டாக, இந்த ஆண்டு 6வது ஆண்டாக இங்கே நடத்துவதற்கு 23, 24, 25ஆம் தேதிகளில் மாநகர சபை வளாகத்தில், கோட்டைக்கு அருகில் இருக்கும் மாநகர சபை வளாகத்தில் நடத்துவதற்காக தீர்மானித்திருக்கின்றோம். கடந்த ஆண்டுகளை போன்று இவ்வாண்டு எங்களுடைய நோக்கத்திற்கு அமைவாக இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சி இந்த நோக்கத்திற்காக எம்மால் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டதோ அந்த நோக்கத்திற்கு அமைவாக இவ்வாண்டு பெருந்தொகையான குறிப்பிடக்கூடிய அளவு முன்னணி வகிக்கின்ற, தென்பகுதியிலே முன்னணி வகிக்கின்ற உற்பத்தி மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் இதில் பங்கு பெற்றி சிறப்பிக்க இருக்கின்றன. ஆனால் கடந்த ஆண்டுகளில் இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இருந்து நேரடியாக இங்கு கலந்து கொண்ட சில உற்பத்தி மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் இவ்வாண்டு தமது இலங்கையில் இருக்கின்ற பிரதிநிதிகளுக்கு கூடாக தமது காட்சிக்கூடங்களை இங்கு அமைக்க இருக்கின்றனர். இந்த கண்காட்சி தொடர்பாக நாங்கள் லெக்ஸ் நிறுவனத்தினுடைய பிரதிநிதி மிஸ்டர் ஹுஸ்னியும் நானும் இந்தியன் கன்சல் ஜெனரல் திரு நடராஜன் அவர்களை ஓரிரு தினங்களுக்கு முன்பு சந்தித்திருந்தோம். அவர் இந்த கண்காட்சி தொடர்பாக எங்களுடைய ஒரு பார்ட்னர் கண்ட்ரி என்ற வகையிலே இந்த கண்காட்சி தொடர்பாக அவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டியிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, எதிர்வரும் ஆண்டில் தங்களுடைய உற்பத்தி மற்றும் வர்த்தக நிறுவனங்களை பிரதிநிதிகளை மாத்திரம் அனுப்பாது தாங்கள் நேரடியாக பங்கு பெற வைப்பதற்கான ஒழுங்குகளை செய்து தருவதற்காகவும் கூறியிருந்தார்.